ஹவு த காம்படிஷன் கில் மார்ஜின் ஈவன் இன் தி பிஸ்னஸ். இப்போ கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு காஸ்ட் கம்மியாக வேணும், ஆனால் உடனே வேணும். ஸோ இப்போ நாம் ஒரு பிஸ்னஸில் ரொம்ப நாளாக ஸ்டாண்ட் ஆகிட்டோம், அதனால் நம்ம புது பிஸ்னஸ் போகிறதுல நமக்கு கண்டிப்பாக பயம் இருக்குது. ஸோ அப்படிங்கிற இடத்துல நம்ம போட்டி போடும்போது கண்டிப்பாக மார்ஜின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அது பிஸ்னஸையே காலி பண்ணிடும். அது என்ன பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது, அடுத்த பிஸ்னஸ்ங்கிறத கண்டிப்பாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஏஸ் ஏ என்டர்பிரனராக, ஏஸ் ஏ பிஸ்னஸ் மேனாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரே வழி. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு ஏற்கனவே பார்த்த வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் தான். ஏன்னா எனக்கு இதை பற்றி அடிக்கடி கேள்விப்படுறதுனால இந்த டாப்பிக்கை நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஹவு த காம்படிஷன் கில் மார்ஜின் ஈவன் இன் தி பிஸ்னஸையே எப்படி காலி பண்ணோம் அப்படிங்கிறது. ஏன் அது அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் இந்த ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம் சேல் பண்ணுறது, சிசிடிவி, இந்த பிஸ்னஸில் இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ ஒரு கஸ்டமர் என்ன கேட்குறாரு, எனக்கு இன்றைக்கே நான் சிசிடிவியை ஃபிட் பண்ணி ஆகணும், ஆனால் காஸ்ட்டு கம்மியாக. நான் இதில் ப்ராப்ளத்தை எங்கே நோட் பண்ணுறேன் அப்படின்னா, நேச்சுரலி இந்தியன் கன்சியூமர்ஸ், இப்போ நம்ம சில இடத்துல நம்மளும் கன்சியூமர் தான், ஆஸ் என்டர்பிரனர். சில இடத்துல நாமளும் ஒரு கஸ்டமராக தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு கஸ்டமர் ப்ரைஸ் கம்மியாக கேட்கும்போது வலிக்குது. ஆனால் நாம் கஸ்டமராக போய் அதே மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம், ப்ரைஸ் கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு. இப்போ யூஎஸில் நார்மலாக இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்லாம் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ்காரன் வருவான், ப்ராடக்டை பார்ப்பான், ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நம்ம வச்சிருக்கிற ரேட்டை அப்படியே அவன் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம அது இல்லாமல் ரெக்கரிங் பேமெண்ட், மந்த் ஆன் மந்த் பேமெண்ட்டு, நீங்கள் எதுவுமே பண்ணவே வேண்டியதில்லை. அவன் டிஸாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அது பாட்டுக்கு நமக்கும் ரெவன்யூ, ப்ரெடிக்டபிள் ரெவன்யூ, அவனுக்கு அந்த டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் பற்றி அவன் கண்டினியூஸாக ப்ராடக்டை யூசேஜ் பண்ணுவான். இப்போ கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு காஸ்ட் கம்மியாக வேணும், ஆனால் உடனே வேணும். நான் நினைக்கிறது, இந்த ஹார்ட்வேர் பிஸ்னஸ் எல்லாம் தேர் ஆப்ரேட்டிங் ஆன் தின் மார்ஜின். அதாவது ஒரு காலத்தில் அதில் பயங்கர, ஏன்னா ஒரு பிஸ்னஸோட எல்லா ஆரம்ப கட்டத்துலையும் அது ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்கும். போட்டி வரும்போது அந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக குறையும். இது எல்லா பிஸ்னஸுக்கும் பொருந்தும். இப்போ நான் இந்த பிஸ்னஸில் இப்படி இருக்கிறேன், எப்படி நான் என்னோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி நான் சர்வை பண்ணுறது அப்படின்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சரிங்களா? அதில் சர்வை பண்ணுறதுக்கு ஒன்றே தான் இருக்குது, ஒரு பிராண்டிங்கே, ட்ரஸ்ட்டு. பிராண்டிங் இருந்ததுனாவே அது ட்ரஸ்ட்டை கொடுக்குதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ரெண்டும் மோரார்லெஸ் சிமிலர் தான். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்படியே இருந்தாலும் அதனால பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குமான்னுலாம் சில பிஸ்னஸ்க்கு சொல்லவே முடியாது. இஃப் யூ ஹேவ் அ பிராண்ட் ஆல்சோ, that won't give good advantage. ஸோ அப்போ எனக்கு அந்த குணால்சா, இந்த கிரெட்னு ஒரு ஆப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு $4.5 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனி. ஒரு 30,000 கோடிக்கு மேலே, 40,000 கோடி வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனி. அவங்க மார்வாடிஸ். அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்லியிருப்பார், எங்கள் மார்வாடிஸ் எல்லாம் எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத எங்களுடைய பேச்சாக இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட்டில் என்ன புதுசோ நாங்கள் அதுக்கு மூவ் ஆகிட்டே இருப்போம். நாங்கள் ஸ்டாண்டர்டாக பழசை பிடிச்சிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே ப்ராஃபிட், பிஸ்னஸ்னால் ப்ராஃபிட், அதுதான் எங்களுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்னன்னா நான் இந்த ஃபீல்டில் இருந்துட்டேன், எப்படி அந்த ஃபீல்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃபீல்டை விட்டு போகிறது, மக்கள் என்ன தப்பாக நினைப்பாங்களா, அல்லது அதில் அந்த ஃபீல்டு மேலே ஒரு சின்ன போதை. ஸோ இந்த மாதிரியே நம்ம ஸ்டக்கப் ஆகிட்டு வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணுறதே கிடையாது, ஆனால் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு அழுகிறது. எப்படி ப்ராஃபிட் வரும்? ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக செய்கிற இடத்துலையும் காலங்கள் அதிகமாகவும், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும்போது அந்த இடத்துல நேச்சுரலாக நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் டெக்னிக்கை கற்றுருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற இடத்துல நம்ம போட்டி போடும்போது கண்டிப்பாக மார்ஜின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ அதனால் அது பிஸ்னஸையே காலி பண்ணிடும். ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரியான உங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ நாம் ஒரு பிஸ்னஸில் ரொம்ப நாளாக ஸ்டாண்ட் ஆகிட்டோம், அதனால் நம்ம புது பிஸ்னஸ் போகிறதுல நமக்கு கண்டிப்பாக பயம் இருக்குது. ஏன்னா நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இருந்தாலும் ஒரு முயற்சியை எடுத்து கண்டிப்பாக பார்க்கணும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன், நீங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அடுத்த ஜெனரேஷனை நீங்கள் கண்டிப்பாக வேறு பிஸ்னஸுக்கு அவங்கள பிஸ்னஸோட கான்செப்ட் சேம் தான். பட்டு நம்ம பொருள் மாறலாம், சர்வீசஸ் மாறலாம். சரிங்களா? பேங்குக்கு போய் பணம் வித்ராயல் பண்ணினது இன்னைக்கு மொபைலில் வந்துருச்சு.
ஆனால் பணம் வித்ரா பண்ணணும் அல்லது வந்து டெபாசிட் பண்ணணுங்கிறது தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை இப்போ நம்ம ஆன்லைன் மூலிமா பண்ணுறோம். இல்லை இந்த மொபைல் ஃபோன் வராதுக்கு முன்னாடிய காலகட்டத்தில் பேங்க் போகிறோன்னு வச்சுக்கோங்க, முதல்ல லெட்ஜர் எழுதுனாங்க, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் அடித்தாங்க. இப்போ மொபைல் ஃபோனில் நம்மளே பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் அந்த சேஞ்சஸ். பட் அந்த ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன மாதிரியான தேவைகள் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல வெப்சைட்டு மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சரியா? நாங்கள் டைரெக்டாக மொபைலில் ஸ்டார்ட் பண்ணணும். மேட்ரிமோனி, இப்போ எங்கள் நித்ரா மேட்ரிமோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து நித்ரா அதாவது மேட்ரிமோனி நிறைய வெப்சைட்டில் மேட்ரிமோனியில் இருந்தாங்க, சரியா? நாங்கள் டைரெக்டாக மொபைலில் போனோம். எங்ககிட்ட வெப்சைட் கிடையாது, ஆனால் இப்போ வெப்சைட் இருக்குது. பட் வி ஸ்டார்டட் வித் மொபைல், தென் பேக்வேர்டு வந்து நாங்கள் வெப்சைட்டும் போனோம். அவங்க வெப்சைட்டில் இருந்தவங்கெல்லாம் மொபைலுக்கு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, இல்லை அவங்க கணிக்க தவறிட்டாங்க சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சு கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே பிஸ்னஸில் லாங் ஸ்டாண்டிங்காக வந்து நீங்கள் வந்து மார்ஜின் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட். அது 1 or 2 எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியாது. மோஸ்ட்லி 90% இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ நான் வந்து இப்போ 7 பிஸ்னஸ், 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது இது வரைக்கும் இருந்ததை சொல்கிறேன். அதில் 4 ஆல்ரெடி ஃபெயிலியர். ஸோ அதெல்லாம் சில இது காம்படிஷனால் கில்லான பிஸ்னஸ் தான். சில இது கவர்மெண்ட் பாலிசி, சில இது ஃபவுண்டர் பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டால் கூட மேக்ஸிமம் காம்படிஷன் எரோட் தி ப்ராஃபிட் மார்ஜின், தென் கில் த பிஸ்னஸ். அது என்ன பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஸ்டாஃபோட சேலரியை குறைக்க முடியாது சார். அது வந்து ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, வருஷம் நீங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுல எல்லாம் எந்த விதமான கையும் வைக்க முடியாது. உங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி மூலியமா தான் ஏதாவது வந்து ப்ராஃபிட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அது முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன அடுத்த பிஸ்னஸுங்கிறத கண்டிப்பாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், சரியா? ஸோ அதுதான் வந்து காம்படிஷன்ல இருந்து, அதாவது உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். நீங்கள் ஆஸ் ஏ என்டர்பிரனராக, ஆஸ் ஏ பிஸ்னஸ் மேனாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரே வழி. தேங்க்யூ.